வா. வெயிட், நான் கூப்பிட வந்து வரணும். சரியா? வா. இந்த பைக் இருக்காமா? கால் லிஸ்ட் இருக்கா? நெக்ஸ்ட் 5க்கு மேலே யார் சொல்ல போறான்னு பார்க்கலாம். சொல்லுவியா? நேம்? பிளஸ்ஸி. பிளஸ்ஸி 5க்கு மேலே சொல்ல போறேன்னு சொல்றா. பார்க்கலாமா? கவுண்ட் பண்ணணும் நீங்க தான். ரிவர் இருக்குதா? எஸ் ஆர் நோ? ஓகே. 1. நெக்ஸ்ட். ஃப்ளவர்ஸ். 2. நெக்ஸ்ட். லேண்ட். ஓகே. லேண்ட் இருந்துச்சு. 3. நெக்ஸ்ட். 5க்கு மேலே சொன்னாதான் பிரைஸ். ட்ரீ. 4. 5 and above சொன்னாதான். சரி, திங்க் பண்றியா? ஓகே, குட். வா தம்பி, வா. ப்ளூ ஷர்ட் அவன் தான் ஃபர்ஸ்ட். சீக்கிரம் வா. திங்க் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடு. நேம் சொல்லுங்க. ஜெஷ்வா. சவுண்டா பக்கத்தில் வச்சு. ஜெஷ்வா தம்பி சொல்ல போறாங்க. நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணுவோமா? ரிவர். 1. வெரி குட். கிராஸ். 2. ரெயின்போ. 3. இங்க வந்து நான் மறந்துட்டேன். 3 நான் 3 தான் சொல்லி கொடுத்தேன். 3. ஓகே. 4. ஃப்ளவர்ஸ். 5. ஓகே, சரி. வா தம்பி, வா. ஒரு நிமிஷம் வெயிட். இன்னும் 6 சொன்னா உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. பேர் சொல்லுங்க. நேம் சொல்லு. யாதவனுக்கு கிளாப் பண்ணுவோமா? 5 சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? 6 சொல்றேன். 6 சொல்லலாம். பாப்பமா, யாரா சொல்லுவாங்க? அவர் தம்பி சொல்லுங்க, வந்து மறந்து போயிட்டான். ஓகேவா? சோ 6 சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சரி, ஓகேவா? ஸ்டார்ட். ஃப்ளவர்ஸ். 1. ட்ரீஸ். லேண்ட். எர்த். வெரி குட். அப்புறம் வந்து ரிவர்ஸ். ஃப்ளவர். 6. வெரி குட். கிளாப் பண்ணுவோமா? அவனுக்கு ஒரு போட் கொடுத்துருக்கேன். நீ போட்ல போலாம். ஓகே, குட். வெரி குட். சரி, நெக்ஸ்ட். இத லாஸ்ட். இப்போ 7 சொன்னாதான். நேம் சொல்லு. ஹியூமன்ஸ். அவர் வந்து ரெயின்போ. கிராஸ். அப்புறம் அப்புறம் வந்து வீல் சேர்ல ஒருத்தங்க இருந்தாங்க. ஓகே, நடக்க முடியாதவங்க இல்லையா? உடல் ஊனமுற்றவங்க. வெரி குட். அப்புறம் 4. எர்த். அப்புறம் சாயில். அது வந்து கிராஸ் மேல இருந்துச்சு. ஷால். வெரி குட். ஷால். ஓகே, குட். அப்புறம் 6 ஆயிடுச்சுல அவனுக்கு. அப்புறம் ரிவர். வெரி குட். தம்பிக்கு கிளாப் பண்ணிருமா? அவனுக்கு ஒரு கார் தர, பைக் தரவா? தம்பிக்கு பைக் தரட்டா? ஓகே, அவனுக்கு ஒரு பைக். 10 டேஸ் வரதுக்கு பைக் ஒன்று. இனிமேல் யார் காரில் வந்தானா 10 டேஸ் வரதுக்கு உங்களுக்கு ஒரு கார். ஓகே, நெக்ஸ்ட். இதோட லாஸ்ட். அப்புறம் சரி, வா சீக்கிரம் வா. டைம் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு. உங்களோட லாஸ்ட். ரிவர்ஸ், கிராஸ், லேண்ட், ஹியூமன்ஸ், எர்த், பேர்ட்ஸ், ட்ரீஸ். வெரி குட். அக்கா நேம் சொல்லுடா. தஸ்மி. கிளாப் பண்ணுவோமா? ஓகே, வெரி குட். சரி, போதும். நல்லா சொன்னீங்க, நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. உமது அரசு வருக அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் காட் வந்து ஏதேன் தோட்டத்தெல்லாம் உருவாக்கும் போது அந்த தோட்டத்தில் எப்படி இருந்துன்னா, நல்ல ஜாலியாக இருந்தாங்க. ஆதாமும் ஏவாளும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அதில் மரங்கள் இருந்தது, பேர்ட்ஸ் இருந்தது, லயன் இருந்தது. அப்போ நம்ம இருந்திருந்தோன்னா அந்த லயனெல்லாம் தொட்டு பார்க்கலாம். டைகர் இருந்துச்சு, ஸ்னேக்கும் இருந்துச்சு. ஓகேவா? ட்ரீஸ் இருந்தது. எல்லா ட்ரீயோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கு ரொம்ப பசியாக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஆப்பிள் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி தான் ஃபர்ஸ்ட் காட் கிரியேட் பண்ணும்போது இருந்துச்சு. இப்போ காட் வரும்போது உமது அரசு வருக
திருப்பியும் காட் வந்தாங்கன்னா இதே மாதிரி தான் அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சோ அப்போ எப்படி இருக்குன்னா அந்த ஒரு ஒரு ரெயின்போ, ஓகேவா? ரெயின்போன்றது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம், ஓகேவா? நம்ம கடவுளோடு ஒரு ஏற்படுத்துகிற ஒரு உடன்படிக்கை. நான் நல்ல பிள்ளையா, நீங்கள் விபிஎஸ்ல வர்றீங்க, கவனி பாய்ஸ், விபிஎஸ்ல வரும்போது 10 டேஸ் லெசனை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஆன்ட்டி அக்கா நிறைய ஸ்கிட் மூலமாலாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ நம்ம கடவுளோட சொல்லுவோம், ஆமாம் இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், இனிமே நான் விட்டு கொடுப்பேன், நல்ல பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நிறைய உடன்படிக்கைகள்லாம் எடுப்பீங்க. அதுக்கு அடையாளமாக தான் ரெயின்போ, இல்லையா? அடுத்தது அவ்வளோ ரிவர் போகுது பாரு. அப்போ நீங்கள் வரும்போது விபிஎஸ்ல நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் வரும்போது உங்கள் இடத்துலேருந்து என்ன ஆகும்னா ஒரு ஜீவத் ஊற்று. ஏன்னா உங்ககிட்ட எல்லா குட் குவாலிட்டிஸ் வந்துச்சு. அந்த குட் குவாலிட்டிஸ் என்ன பண்ணுன்னா மற்றவங்களுக்கு அது என்ன பண்ணும், அந்த அந்த பிரோஜனமாக இருக்கும். அந்த அக்கா விட்டு கொடுக்குறாங்க, அந்த பாப்பா விட்டு கொடுக்குறான், அவன் வந்து ஃபாதர் மதருக்கெல்லாம் கீழ்ப்படுகிறான், வேலையெல்லாம் செய்கிறான், சுறுசுறுப்பாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஒரு தண்ணி எப்படி, ஒரு தண்ணி எவ்வளோ ஃப்ளோவாக போகுதோ ஒரு ஜீவ ஊற்று உங்கள்லேருந்து புறப்படும். ஏன்னா நீங்கள் நல்ல காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டீங்க. ஒரு தண்ணி தேங்கி சாக்கடை மாதிரி இருந்தால் அதில் ஸ்மெல் வரும், கொசு வரும், ஓகேவா? அப்போ நீங்கள் விபிஎஸ்ல வந்து உமது அரசு வருகணும் போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் யாருக்கு ஞாபகப்படுத்துது? ஜீசஸ் நம்மளுக்கு நினைவு கூறுது. இந்த ஜீசஸோட நற்செய்தி எல்லாமே எங்கெல்லாம் எடுத்து சொல்லப்படுதான் உலகம் முழுதும். அதுக்கு தான் அந்த வேர்ல்டு பின்னால் இருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? அந்த வேர்ல்டோட இமேஜ் கிராஸுக்கு பின்னால் அவர் அந்த ஷால் போட்டிருக்காங்க. ஏன்னா கொடுப்போம், ஓகேவா? அப்போ ஏசு நம்மளுக்காக என்ன பண்ணாங்க, அந்த ரெட் ஷால் சிலுவையில் நம்மளுக்காக என்ன பண்ணாங்க, மறிச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க, இல்லையா? வரும்போது நல்லா இருக்கிறவங்களை மட்டும் அரசு சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. உடல் ஊனமற்றவங்க, வசதி குறைந்தவங்க, படிப்பறிவு மிகவும் குறைந்தவங்க எல்லாருமே உமது அரசுல ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வண்டியில் உட்காந்துருக்காங்க. ஸோ உமது அரசு வருகன்னா நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம், புரியுதா? நம்ம எல்லாருமே ஒரு ஹாப்பியாக இருப்போம். வரும்போது அந்த ஹாப்பினஸ் வேணும்னா சில காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், ஓகேவா? மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஒப்புரவாகணும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த 10 நாளும் நல்ல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, அதுக்கு ரிலேட்டடான சாங் பார்த்துருவோமா? இதுக்கு மேலே ஆண்டி டைம் எடுக்கலை. ஆண்டி நடுவில் நல்ல கொஸ்டின் கேட்பேன். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஆண்டி கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும், ஒழுங்காக ஆக்ஷன் பண்ணணும். அதை ஆண்டி பின்னால் இருந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். யார் நல்ல ஆக்ஷன் பண்ணுறா, யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு கார் இருக்குது, பைக் இருக்குது. நீங்கள் போகும்போது கார்லேயே போயிடலாம், பைக்லேயே போயிடலாம், முடிஞ்சால் ஃப்ளைட்டில் கூட போகலாம். சரியா? ஓகே, ஓவர் டு சிங்கிங் டீம். தீம் சாங் பார்க்கலாமா? ரெடியா? ஹலோ ஹலோ, எங்கள் ஊர்லலாம் ஹலோ சொன்னால திரும்ப ஹலோன்னு சொல்லுவாங்க. ஹலோ கேட்கலையே, நான் ஒருத்தர் சொல்கிறது நல்லா கேட்குது, நீங்கள் சொல்கிறது கேட்கலையே. ஹலோ ஹலோ. சரி, இன்னைக்கு என்ன தீம் பார்த்தோம், அக்கா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல. இந்த தீம் சம்மந்தமாக தான் நம்ம இன்னைக்கு ஒரு செம்பொருள் பாடல் பார்க்க போகிறோம் முதல்ல. சரியா? இந்த செம்பொருள் பாடலை பற்றி ஒரு சின்னதாக நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். நம்ம இந்த பாட்டிலேருந்து என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். சரியா? அண்ணன் சொல்லுமோ அந்த ஸ்க்ரீனில் என்ன வருதுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே கவனிங்க. ஓகேயா? ரெடியா எல்லாரும்? எங்கள் ஊரில் ரெடியான்னு கேட்டால் ரெடின்னு சொல்லுவாங்க. ரெடியா எல்லாரும்? ஓகே. சரி, அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. யாரெல்லாம் டிவி பார்த்துருக்கீங்க? காலையில் பார்த்தீங்களா? நேற்று டிவி பார்த்தீங்களா? சரி, டிவியில் என்ன பார்ப்பீங்க நீங்கள்லாம்? மத்தியானம் தான் பார்ப்பியா? சீரியல் பார்ப்பீங்களா? வேற? சின்சான் பார்ப்பீங்க. வேற? சரி, இதில் ஒரு வார்த்தை வருதுல்ல, அந்த வார்த்தை யாராவது பார்த்துருக்கீங்களா டிவியில்? யாராவது கேட்டிங்களா இந்த வார்த்தை? யாருமே கேட்கலையா? கேட்டிருக்கேன்றவங்க யாருமே அப்போ நியூஸ் பார்க்க மாட்டீங்க போலல்ல. இப்போ 2 நாள் முன்னாடி என்ன ஆச்சு, ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து, நீ போய் மாற்றணும்.
டெரரிஸ்ட் அட்டாக் வந்து காஷ்மீரில் எவ்வளோ பேர் கொன்னாங்க? 28 பேரை கொன்னாங்க. இதே மாதிரி தான் உலகத்தில் ஒரு தப்பான விஷயங்களாக நடந்துட்டு இருக்குல்ல. திரும்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் காசுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. காசுக்காக என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களை ஏமாத்துறாங்க. காசுக்காக நான் பதவியில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த மாதிரியெல்லாம் தப்பு நடக்குது. அது மாதிரியே இந்த அக்கா பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோவில்? அந்த அக்கா மூஞ்சியில் என்ன இருக்குது? ஆசிட் ஊற்றிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் மூஞ்சியில் ஆசிட் ஊற்றி அவங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பசங்களை கிட்னாப் பண்ணுறதும் சரி, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பண்ணுறாங்க. இந்த தப்பெல்லாம் நான் பண்ணுறேனான்னு நினைக்கிறீங்களா? அடுத்தது வருது பாருங்க, நம்ம செய்கிற தப்பு, நம்ம ஒருத்தரை திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, எல்லாருமே இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம்ல. நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல, அரசு வருக அப்படின்னு பார்த்தோம்ல. அரசு வருக அப்படின்றது இதுவா அரசு வருக அப்படின்றது? இந்த தப்பெல்லாம் பார்க்குறீங்கள. இப்படி இருக்க ஒரு உலகம் நல்லாவா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லைல்ல. இந்த மாதிரியான ஒரு உலகம் நம்மளுக்கு வேணாம். அப்படின்றதுக்காக தான் நம்மளோட இறை அரசு வரணும் அப்படின்னு, நம்மளோட அரசு, கடவுளோட அரசு வரணும் அப்படின்னு பார்க்குறோம். கடவுளோட அரசு வந்தோடனே என்ன ஆகணும்? கடவுளோட அரசு வந்தோடனே எல்லாருக்கும் நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கு நம்மளுக்கு இல்லாதவங்களுக்கு தேவையானது, அவங்களோட தேவை என்னன்றதை பார்த்து நம்ம கொடுப்போம். அவங்களோட தேவை என்னன்றதை கொடுப்போம். அது மாதிரியே நம்ம எல்லாரும் ஐக்கியமாக இருப்போம். நம்ம ஃபேமிலிலையும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுன் மத்தியிலையும் சந்தோஷமாக இருப்போம். எல்லாரும் நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப சந்தோஷமான மக்களாக நம்ம இருப்போம். இந்த மாதிரி தான் கடவுள் நம்மளை எதிர்பார்க்குறாரு. இந்த ஒரு மாற்றம்ன்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா அந்த ஃபோட்டோவில் இருக்க பசங்க. இந்த மாதிரியான உலகம் நம்மளுக்கு வேணுமா? இல்லை முதல்ல நம்ம பார்த்தோமே, எல்லாரும் ஒருத்தரை குத்திட்டு, ஒருத்தர் மூஞ்சில் ஆசிட் ஊற்றிட்டு, இந்த உலகம் வேணுமா? எந்த உலகம் வேணும்? ரெண்டாவது உலகம் தானே வேணும். இந்த உலகம் வர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த முதல் பாட்டு பார்க்க போகிறோம். சரியா? ரெடியா எல்லாரும்? சரி, அக்காங்கெல்லாம் வருவாங்க. முதல்ல ஒரு வாட்டி நாங்கள் பாடுறோம். நாங்கள் பாடும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்லாரும் கேட்க போகிறீங்க, எங்களையே பார்க்க போகிறீங்க, வாயை கப்புன்னு மூட போகிறீங்க. ஓகேயா? ரெடியா? பாட்டு கேட்கலாமா? சரி, அடுத்த ஸ்லைட். தெரியுதா வேர்ட்ஸ் இதில்? சரியா? இந்த பக்கம் போட்டிருக்கு பார்த்தியா? இப்படி இருக்க உலகத்தை இப்படி மாற்றணும் அப்படின்றது தான் இந்த பாட்டு நம்மளுக்கு சொல்லுது. கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், இல்லா உலகம் வேண்டும், வேண்டும், மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும், வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். வருக வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணில் நிறைவேறுக. வருக அரசு வருக, இயேசுவே உம்மை நம்ம கத்துப்போம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம கத்துப்போம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டான்ஸாக்கு நம்ம போகலாம். சரியா? கேக்குதா நான் பேசுறது? சரி, முதல்ல நான் சொல்ல சொல்றீங்களா? நீ பள்ளங்கள் நிரம்ப வேண்டும், கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும், பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும், வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். இது வரைக்கும் திரும்ப சொல்லலாமா? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும்,
கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும், பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும், வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். அதுக்கப்புறம் வருக வருக அரசு வருக, விண்ணில் சித்தம் செய்வது போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறை அரசு வருக, இயேசுவே ஏக்கமெல்லாம் பூவிலும் நிஜமாகுக. சரியா? இதான் லிரிக்ஸு. இந்த வாட்டி நாங்கள் பாடுமோ, யாரெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகேயா? ஓகேயா? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும். பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும். வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். வருக வருக அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக அரசு வருக, இயேசுவே ஏக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. சரி, என் கூட சேர்ந்து சத்தமா இப்ப பாடுவீங்களா? நான் சொல்ல சொல்ல ரெண்டு லைனாக பாடலாம். ஓகேயா? எல்லா லைனும் ஒன்றா வேணாம், ரெண்டு லைனாக நம்ம பாடுவோம். சரியா? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். சத்தமா. கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும். பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும். வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து. கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும். பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும். வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். வருக வருக அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. சொல்றீங்களா? விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. திரும்ப சொல்லலாமா? விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக திரும்ப அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. அதுக்கப்புறம் திரும்ப வருக வருக இறை அரசு வருக, இயேசுவே ஏக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. சொல்லுங்க. இயேசுவே ஏக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. என்ன சொல்லுதுன்னா இந்த லைனு, பரலோகத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே எங்களுக்கு இங்கேயும் ஆக்கணும் ஏசாமி, அதான் எங்கள் ஆசை, அதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேயா?
ம் இன்னொரு வாட்டி இந்த வருக வருக பாடலாமா சேர்ந்து? வருக வருக உம் அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறை அரசு வருக, இயேசுவே உம் நீக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. இது வரைக்கும் பாடலாமா? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும், அதில் முல்லை மானம் வேண்டும். சத்தம் பத்தல. வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். வருக வருக உம் அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறை அரசு வருக, இயேசுவே உம் நீக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. வருக வருக திரும்ப. வருக வருக உம் அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறை அரசு வருக, இயேசுவே உம் நீக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பயங்கர சவுண்டா பாட. கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்களும் நிரம்ப வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும், அதில் முல்லை மானம் வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும், அதில் முல்லை மானம் வேண்டும். வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். வருக வருக உம் அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறை அரசு வருக, இயேசுவே உம் நீக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. சரி, பின்னாடி சீனியர் அண்ணாங்க யாருமே வாய் திறக்கவே இல்லை. இன்டர் சீனியருக்கு அப்புறம் யாருமே. இந்த வாட்டி நீங்கள் பாடலைன்னா முன்னாடி வந்து பாட வேண்டியது இருக்கும். சரியா? எல்லாரும் பாடலாமா? யாருக்கெல்லாம் பாட்டு பிடிக்கலையாடா? நீங்கள் 2 பேர் தான் தூங்குறீங்க போல இருக்குது, மிச்சம் எல்லாம் முழிச்சிருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் பாடுறோம். பாடும்போது ஆக்ஷன் டீம் வந்து இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நாங்கள் பாடுறதை கேளுங்க, எங்கள் கூட சேர்ந்து வாயில் பாடுங்க. ஆனால் பார்க்குறவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஆக்ஷன் டீமை தான் பார்க்கணும். சரியா? கற்றுக்கலாமா ஆக்ஷனு? ஆக்ஷன் கற்றுக்க ரெடியா? கேட்கலையே. ஆக்ஷன் கற்றுக்க ரெடியா? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும், அதில் முல்லை மானம் வேண்டும். பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும். வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். வருக வருக உம் அரசு வருக. ஆக்ஷன் பார்த்துட்டு பாட தானே சொன்னா, எல்லாரும் ஆணும் வாய் தந்துட்டு உட்காந்துருக்கீங்க. யாருமே பாடலையே. பாடலாமா? அக்கா நீங்கெல்லாம் பாருங்க. சரியா? அவங்க பாடல அப்படின்னா நிப்பாட்டிடுங்க. செக் செக் செக். சரியா? எல்லாரும் பாடினாதான் நம்ம ஆக்ஷன் பார்க்க போறோம். ஓகேயா? ரெடியா? பாட ரெடியா? ஆக்ஷன் பார்க்க ரெடியா? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும்.
பள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். பிள்ளை Senior boy. வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும். பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும். வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். வருக வருக உம் அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறை அரசு வருக, இயேசுவே உமேக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். கள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும், அதில் முல்லை மானம் வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும், அதில் முல்லை மானம் வேண்டும். வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். வருக வருக உம் அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறை அரசு வருக, இயேசுவே உமேக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? யாருக்கெல்லாம் ஆக்ஷன் பிடிக்கல? பரவாயில்ல, எல்லாரும் உஷாராயிட்டீங்க. கிரேசன் அண்ணா, பசங்க நல்லா சத்தமா பாடின மாதிரி இருக்கு கிரேசன் அண்ணா. ஆ, கேர்ள்ஸ் தான் கொஞ்சம் காலைல சாப்பிட்டு வரலன்னு நினைக்கிறேன், அமைதியா உட்காந்த மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? கேர்ள்ஸ் எல்லாம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு வாயை திறந்தா அழிஞ்சு போயிருன்னு வாயை திறக்க மாட்றாங்க. கரெக்டா? ஆ சரி, ஓகே. இங்கே நிற்கிற அக்காமார் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துடலாமா? இந்த அண்ணா பேர் கிரேசன். கிரேசன் எனக்கு விபிஎஸ் கிளாப் கொடுக்கலாமா? 1 வீக்காக அவங்க வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த க்ரீன் சுடிதார் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஆண்டி பேர் பிரியா மார்டின், அவங்களுக்கு நல்லா கிளாப் கொடுக்கலாமா? அதுக்கப்புறம் வர்ஷாக்கா யாருன்னா கிரேசன் அண்ணாவுடைய ஒய்ஃபு, அவங்களுக்கு விபிஎஸ் கிளாப் கொடுக்கலாமா? அவங்க வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான், ஆனாலும் என்ன செய்கிறாங்க, டெய்லி வந்து உங்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கெசியா அக்கா, ஓகேவா? சரி, இந்த 3 பேர் உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணுறாங்களா, இவங்கள பற்றி சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறது? ஜெசிந்தாக்கு நல்ல விபிஎஸ் கிளாப் கொடுக்கலாமா? அப்புறம் ஏஞ்சலின், அந்த அக்கா 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் உங்களுக்காக பண்ணாங்க. அதுக்கப்புறம் அருளியா. சரியா? இப்போ நீங்கள் சத்தமாக பாட போகிறீங்க. இந்த அண்ணா பேர் தெரியும்ல, இந்த அண்ணா உங்களுக்கு மேஜிக் ஷோலாம் பண்ணி காட்டுவாங்களே, இந்த அண்ணா தெரியலையா? அண்ணா கொஞ்சம் தள்ளி வாங்க. டேனு அண்ணா, ஓகேவா? டேனு அண்ணாக்கு விபிஎஸ் கிளாப் கொடுத்துடலாமா? சரி, இப்போ நீங்கள் சத்தமாக பாட போகிறீங்க. அதுக்கப்புறம் நான் ஆக்ஷனோட நம்ம சேர்த்து பண்ண போகிறோம், ஆக்ஷனும் சேர்த்து பண்ண போகிறோம். ரெடியா? ரெடி, 3, 2, 1. நான் கேர்ள்ஸ்ன்னு சொல்லும்போது கேர்ள்ஸ் மட்டும் பாடுங்க, பாய்ஸ்ன்னு சொல்லும்போது பாய்ஸ் மட்டும் பாடுங்க. அக்கா சொன்னது கரெக்டாக தப்பான்னு இப்போ பார்த்துடலாம். ஓகேயா? ரெடியா? கேர்ள்ஸ் ரெடியா? பாய்ஸ் ரெடியா? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும். கேர்ள்ஸ் மட்டும். Sing loudly. Girls, சத்தமே கேட்கல. எல்லாரும். பிள்ளை மானம் வேண்டும், அதில் முல்லை மானம் வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும், அதில் முல்லை மானம் வேண்டும். வாழ்விழந்தோர் வாழ வேண்டும். வருக வருக உம் அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக. அக்கா நிப்பாட்டுங்கக்கா. இங்கே ஒரே ஒரு பையன் கூட பாடல, ஒரே ஒரு பையன் பாடினான், அவ்வளோதான். பாடலாமா? பாடலனா இல்லைன்னா நல்லா இல்லையே. அப்புறம் எல்லாரும் பாடுங்கன்னு சொன்னேனே, கேட்கலையா? சரி, எல்லாருமா பாடலாமா? சத்தமாக பாடலாமா? எல்லாரும் ஏன் இருந்து ஆக்ஷன் பண்ணிட்டே பாடலாமா? சிடானோ உட்கார். ஒரு கேம் விளையாடிட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ரெடி ஸ்டெடி கோ பண்ணலாமா? ரெடின்னு சொன்னா என்ன பண்ணணும்? உட்காரணும். ஸ்டெடின்னு சொன்னா என்ன பண்ணணும்? முட்டி போடணும். கோன்னு சொன்னா எஞ்சி ஓடிடணும். ஓகேவா? அப்படியே பின்னாடி ஓடிடணும். அப்படி தானே? சரி, ஓகே. ரெடி ஸ்டெடி ரெடி. நான் கோ சொல்லவே இல்லையே. சிட் டவுன். பார்த்தீங்களா, இதான் கவனிக்கவே இல்லை. அண்ணா எல்லாரும் பாடுங்கன்னு சொன்னாங்க, கவனிக்கவே இல்லை யாருமே. ரெடியா? ரெடி ஸ்டெடி கோ. எங்கடா போறீங்க எல்லாரும்? டேய் டேய் எல்லாம் வாங்க 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 உட்காருங்க எல்லாரும். ஓ கோன்னா போயிட்டேன். கோன் சொன்னது போயிட்டீங்களா? சரி, எவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். கேர்ள்ஸ் பாரு எல்லாம் அழகாக நிற்கிறாங்க. கோன் சொன்னா என்ன சொன்னா? அப்படியே போயிடக்கூடாது, நிற்கணும்னு சொன்னேன்னா. சரி, எல்லாரும் நிற்கிறீங்களா? நில்லுங்கம்மா, பசங்க நில்லுங்க. எல்லாரும் ஆக்ஷன் பண்ணிட்டே சத்தமாக பாடுங்க. ஓகேயா? எல்லாரும் சத்தமாக பாட ரெடியா? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும். Do action, boys. Action நிரம்ப பண்ணுங்க. வேண்டும். Action, action. கள்ளம் இல்லா உலகம் வேண்டும். பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும். அதில் முல்லை மானம் வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும். அதில் முல்லை மானம் வேண்டும். வாழ்வு அங்கு வாழ வேண்டும். வருக வருக அரசு வருக. விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறையரசு வருக. இயேசுவே உமேக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு 10 ரூபா பசங்க மட்டும் உட்காந்துருங்களா? நீங்கள் உட்காருங்க, பாய்ஸ் மட்டும். அந்த action அதான் ஒரு நான் சொல்கிறது வரைக்கும் உட்காருங்க. ஒரு ரூபா உட்காருங்க. ஒரு ரூபா உட்காருங்க. உட்காருமா. அந்த black t-shirt வரைக்கும் உட்காருங்க அப்படியே. உட்காருங்க. அது வரைக்கும். அதான் இன்டர் சீனியர் பசங்க அப்படி நில்லுங்க. மிச்சம் எல்லாரும் நில்லுங்க. ஓகே, கேர்ள்ஸ்லேயும் இந்த முதல் 4 ரூபா உட்காருங்க. உட்காருறீங்களா? அதாவது ஓகேயா? இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? டான்ஸ் ஆட. ஆக்ஷன் பண்ணிட்டே பாட போறாங்க. ஓகேயா? ரெடியா? கிரேஸ் அண்ணா, இன்டர் சீனியர் ரெடியா? கிரேஸ் அண்ணா கீழ உட்கார்ந்திருக்கவங்க பாடணுமா பாடக்கூடாதா? பாடணும். எல்லாரும் பாடணும். நின்றுட்டு இருக்காங்க, ஆக்ஷனும் பண்ணணும். ஓகேயா? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும். பள்ளங்கள் நிரம்ப அந்த வேண்டும். பையன் பண்ணவே இல்ல ஆக்ஷன். கள்ளம் இல்லா உலகம் வேண்டும். loudly, பள்ளங்கள் சத்தமா நிரம்ப கேட்கல. வேண்டும். திரும்ப. பிள்ளை இல்ல மானம் கள்ளம் இல்ல. வேண்டும். எல்லாரும் ஆக்ஷன் பண்றது வரைக்கும் கள்ளம் இல்லாதான் நம்ம. ஓகேயா? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும். பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். சத்தம். கள்ளம் இல்லா உலகம் வேண்டும். பள்ளங்கள் நிரம்ப வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும். அதில் முல்லை மானம் வேண்டும். பிள்ளை மானம் வேண்டும். அதில் முல்லை மானம் வேண்டும். வாழ்விழந்து வாழ வேண்டும். வருக வருக அரசு வருக. விண்ணில் சித்தம் Last line action பண்ணவே இல்ல. நிறைவேறுக. Last line action பண்ணுங்க. வருக வருக இறையரசு வருக. இயேசுவே உமேக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. எல்லாரும் எந்திரிக்கலாமா? ஒரு வாட்டி பாடிட்டு இதுல இன்னொரு ஸ்டான்ஸா இருக்கு, டக்குன்னு போயிடலாம். எந்திரிங்க எல்லாரும். டக்குன்னு தாத்தா பாட்டிங்களா எந்திரிக்கவே மாட்டீங்க. எந்திரிங்கன்னு சொல்லி 5 நிமிஷம் ஆச்சு. எந்திரிங்க. சத்தமா பாடிட்டு ஆக்ஷன் பண்ணுங்க. நம்ம அப்பதான் அடுத்ததுக்கு போக முடியும். ஓகே? கள்ளம் இல்லா உலகம் வேண்டும். பள்ளங்கள் நிரம்ப வேண்டும்.
வெள்ளம் இல்லா உலகம் வேண்டும், பள்ளங்கள் நிரம்ப வேண்டும், பிள்ளை மானம் வேண்டும், அதில் முல்லை மானம் வேண்டும், பிள்ளை மனம் வேண்டும், அதில் முல்லை மனம் வேண்டும், வாழ்விழந்து வாழ வேண்டும். வருக வருக உம் அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறையரசு வருக, இயேசுவே உம் ஏக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. கொஞ்சம் ஸ்பீடாக பாடிடலான்ட்டு இப்போ பசங்களுக்காக, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இப்போ அடுத்த ஸ்டான்ஸாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடாக போகலாம். ஓகேயா? அடுத்த ஸ்லைட். சரி, இதில் என்ன இருக்குது? லெஃப்ட் சைடில் சிங்கமும் ஆடும் எங்கே உட்காந்துருக்குது? ஒன்றா உட்காந்துருக்கு. எல்லோரும் உட்காந்துடலாமா? ஒன்றா உட்காந்துருக்கு. இந்த மாதிரி நடக்குமா? நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு போனோன்னா தான் இந்த மாதிரி நடக்கும். ஓகே, அதே மாதிரி தான் ரெயின்போவில் எப்படி இருக்கும்? 7 கலர் இருக்கும். 7 கலரும் ஒரே மாதிரி இருக்குமா, வேறு மாதிரி இருக்குமா? ஆனால் எப்படி இருக்கும்? ஒன்றா இருக்கும். வேறு மாதிரி இருந்தாலும் ஒன்றா இருந்தால் தான் அழகாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்றதான் இந்த ஸ்டான்ஸை நம்மளுக்கு சொல்லுது. பாடலாமா? வருக வருக உம் அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறையரசு வருக, இயேசுவே உம் ஏக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. சிங்கம் மாடு சேர்த்திட வேண்டும், சின்ன பிள்ளை ஆட்சி வேண்டும் வேண்டும். சிங்கம் மாடு சேர்ந்திட வேண்டும், சின்ன பிள்ளை ஆட்சி வேண்டும் வேண்டும். வானவில் போல் கூடிட வேண்டும், வாழ்வின் ஊற்றாய் மாறிட வேண்டும். வானவில் போல் கூடிட வேண்டும், வாழ்வின் ஊற்றாய் மாறிட வேண்டும். போட்டியில்லா நட்பு வேண்டும், போர்கள் ஓய்ந்த பூமி வேண்டும். வருக வருக. ஓகே, இது லிரிக்ஸ் பார்த்துடலாமா? சிங்கம் மாடு சேர்ந்திட வேண்டும். என்னமாச்சு, டயர்ட் ஆயிட்டீங்களா? சிங்கம் மாடு சேர்ந்திட வேண்டும், சின்ன பிள்ளை ஆட்சி வேண்டும் வேண்டும். சிங்கம் மாடு சேர்ந்திட வேண்டும். சத்தம் பத்தல. சின்ன பிள்ளை ஆட்சி வேண்டும் வேண்டும். வானவில் போல் கூடிட வேண்டும், வாழ்வின் ஊற்றாய் மாறிட வேண்டும். வானவில் போல் கூடிட வேண்டும், வாழ்வின் ஊற்றாய் மாறிட வேண்டும். போட்டியில்லா நட்பு வேண்டும், போர்கள் ஓய்ந்த பூமி வேண்டும். போட்டியில்லா நட்பு வேண்டும், போர்கள் ஓய்ந்த பூமி வேண்டும். அப்புறம் திரும்ப வருக வருக. ஓகே, பாடலாமா? சிங்கம் சாரி வருக வருக உம் அரசு வருக, விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக இறையரசு வருக, இயேசுவே உம் ஏக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. சிங்கம் மாடு சேர்ந்திட வேண்டும், சின்ன பிள்ளை ஆட்சி வேண்டும் வேண்டும். திரும்ப. சிங்கம் மாடு சேர்ந்திட வேண்டும், சின்ன பிள்ளை ஆட்சி வேண்டும் வேண்டும். வானவில் போல் கூடிட வேண்டும், வாழ்வின் ஊற்றாய் மாறிட வேண்டும். வானவில் போல் கூடிட வேண்டும், வாழ்வின் ஊற்றாய் மாறிட வேண்டும். போட்டியில்லா நட்பு வேண்டும், போர்கள் ஓய்ந்த பூமி வேண்டும். வருக
வருக, உம்மரசு வருக. விண்ணில் சித்தம் நிறைவேறும் போல் மண்ணிலும் நிறைவேறுக. வருக வருக, இறையரசு வருக. இயேசுவே உமேக்கம் எல்லாம் பூவிலும் நிஜமாகுக. சரி, இந்த பாட்டு அப்புறம் மத்தியானம் பாடலாம். டே 1 சாங் போயிடலாமா? ஓகேயா? ரெடியா? செம்பொருள் பாடல் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும்? இனிமேல் உங்களுக்கு டெய்லி பாட பாட ப்ராக்டிஸ் ஆயிரும். சரியா? ஆக்ஷன் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? ஆனால் பாய்ஸில் சில பேர் பண்ணலை. ஆன்ட்டி கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்குலாம் இப்போ கிஃப்ட் கொடுப்பேன் நான். சரியா? இப்போ டே 1 சாங் வந்து விட்டு கொடுக்கும் அரசு, அதோடைய டாபிக். இப்போ உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் ஃபேமிலியில் ஆன்ட்டி ரொம்ப நேரம் பேசல, ஷார்ட்டாக முடிச்சிடும். உங்களுக்கு ஆன்ட்டி நிறைய டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இன்னையோட டாபிக் என்னதுமா? விட்டு கொடுக்கும் அரசு. அப்படின்னு என்ன மீனிங்? விட்டு கொடுக்கறதுனா என்னது? ஓடிவா ஓடிவா, சீக்கிரமா, ஒரே ஒருத்தர் சீக்கிரமா சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டு கொடுக்கறது. வெரி குட், கிளாப் பண்ணுவோமா? வெரி குட். ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் விட்டு கொடுப்பீங்களா? ஃபேமிலி ஓடிவா. ஓகே ஓகே, இந்தா. ஓகே, இன்னொரு சிஸ்டர் சொல்ல போகிறாங்க. ஃபேமிலிக்கு. ஃபேமிலிக்கு என்ன மாதிரிலாம் விட்டு கொடுப்பீங்க? சரி, இப்போ ஃபேமிலியில் இப்போ நம்ம அதை பற்றி ஒரு ஸ்கிட் நம்ம அடுத்த செக்ஷனில் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ விட்டு கொடுக்குறதுனா, ஸ்கூலில் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் எனக்கு வேணும், இது என்னோட பிளேஸு, இது என்னோட பென்சில், நிறைய நான் பார்க்குறோம்ல. அதை வந்து அதில் ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை விட்டே கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபேமிலியில் அண்ணன் தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா, இந்த கார் தான் எனக்கு வேணும், இந்த பிங்க் கலர் தான் எனக்கு வேணும். அந்த ஹேபிட் அவங்களுக்குள்ளே வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகுதுன்னா, ஃப்யூச்சரில் போகும்போதும் அவங்க பெரிய ஆளாக ஆன போகும் அந்த குணம் அவங்களுக்கு மாறுறதே கிடையாது. என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஒரு வீடு வாங்கும்போதோ இல்லை எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வேணும், எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் வேணும், அது பெரிய சண்டையாகி சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹேபிட் அவங்களுக்குள்ளே வளர்ந்து கொலை பண்ணுற ஸ்டேஜுக்கு கூட போயிடுறாங்களாம். அதனால் அந்த நுனியை ஸ்டார்டிங்லேயே நம்ம கிள்ளி போட்டுரும். ஏன்னா என்ன பண்ணோம், விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கும்போதும் உங்கள் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா, ஒருவேளை ஒரு கசின் வந்திருந்தாங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்க, இல்லைன்னா 2 பேர் ஒரே ட்ரெஸ் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, கிழிஞ்சு போனோன்னா இது எந்த இல்லை அதுதான் எந்துன்னுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினா கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2ஆக பிரித்தா கூட எது பெருசாக இருக்கோ அதுதான் எனக்கு வேணும்னுவாங்க. பண்ணுவீங்களா? யாரெல்லாம் அப்படி பண்ணியிருக்கா? சின்னது தான் எடுப்பீங்களா எல்லாரும்? ஸோ இதை தான் விட்டு கொடுக்குறது. சரியா? சரி, இதை பற்றி நம்ம சாங் பார்த்துட்டு அப்புறம் ஆன்டி கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு டீம் வந்து பப்பட் ஷோ பண்ண வராங்க. அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. எனக்கு இந்த விபிஎஸ் பிள்ளைங்களுக்கு நாங்கள் நாளைக்கு வரோம், அதனால் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும். அவங்க காலையில் எல்லா பப்பட்டும் வந்து இறங்கிடுமா. அவங்க இன்றைக்கே ஃபோன் பண்ணிட்டாங்க, அக்கா எத்தனை பிள்ளைங்க வந்திருக்காங்க, 140 சில்ட்ரன் இருப்பாங்க அப்படின்னு. ஐயோ, அப்போ எங்கள் பப்பட் கோச்சிட்டு போயிடும், நிறைய பேர் இருந்தால் தான் அது வருமா. அதுக்கு நான் ஃபோன் பண்ணேன், மினிமம் 200 சில்ட்ரன் இருந்தால் மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க நாளைக்கு. ஓகேவா? அது பெரிய வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் பப்பட் ஷோ. அதனால் நாளைக்கு இங்கே நடக்க போகுது. ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். அவர் வேறு நிறைய கிஃப்டெல்லாம் நான் கொண்டு வரேன் மேடம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும். சரியா? ரெடியா? இப்போ சாங் போயிடலாமா? இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்கு? பாப்பா என்ன பண்ணுது? கொட்டாய் விடுதா? சரி, நான் இன்னொரு க்ளூ தரேன். இது என்னது? காய். இப்போ அந்த பாப்பா என்ன பண்ணுது? கா விடுது. நம்ம எல்லாரும் பண்ணியிருக்கோமா இது? இது பண்ணுறது கரெக்டாக தப்பா? தப்பா? ரைட் சைடில் 2 ஃபோட்டோ இருக்குல்ல, மேலே ஒன்று கீழே ஒன்று. ஃப்ரூட்ஸ், பழம். நம்மளுக்கெல்லாம் காய் பிடிக்குமா பழம் பிடிக்குமா? எது இனிக்கும்? பழம் தானே இனிக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் கூட நம்ம சும்மா சும்மா எல்லாரையும் திட்டிட்டு எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துட்டு அப்படி இருந்தோன்னா நல்லா இருக்குமா?
நல்லா இருக்காதுல்ல. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லார் கூடயும் பழமாக எல்லார் கூடயும் என்ன பண்ண போகிறோம், சந்தோஷமாக இனிப்பாக இருக்க போகிறோம். ஓகேயா? பாட்டுக்குள்ளே போகலாமா? சரி, இதான் பாட்டு. நாங்கள் டக்குன்னு பாடிடுறோம். நாங்கள் பாடுறதை அப்படியே கேளுங்க. ஆக்ஷன் டீம் பண்ணுறதுனா கூட பண்ணிடுங்க இப்போவே. ஓகே? காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே, காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே, கனியிருக்க காய் கவராதே, இனிக்க பிசு எரிஞ்சு விழாதே, கனியிருக்க காய் கவராதே, இனிக்க பிசு எரிஞ்சு விழாதே, காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே, காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே. டுடு 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 யா 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 டுடு 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 யா 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 யா. ஓகே, சொல்ல சொல்ல லிரிக்ஸ் சொல்றீங்களா? காவிட வேண்டாமே, காவிட வேணாமே, சத்தம் கேட்கலையே. காவிட வேண்டாமே, காவிட வேணாமே, பழம் மட்டும் போதுமே, பழம் மட்டும் போதுமே, கனி இருக்க கனி இருக்க காய் கவராதே, காய் கவராது, இனிக்க பேசு இனிக்க பேசு எரிஞ்சு விழாதே. எரிஞ்சு விழாது. இவ்வளோதான், ஈஸி தான், பாடலாம்ல. காவிட வேண்டாமே காவிட வேணாமே, பழம் மட்டும் போதுமே, பழம் மட்டும் போதுமே, காவிட வேண்டாமே காவிட வேணாமே, பழம் மட்டும் போதுமே, கனி இருக்க காய் கவராதே, இனிக்க பேசு எரிஞ்சு விழாதே. அதுக்கப்புறம் டூ 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 எங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா? ரெடியா? டூடு டு டூடு டூடு டூ யா 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 டூடு டு டூடு டூடு யா யா யா. காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே, காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே, கனி இருக்க காய் கவராதே, இனிக்க பிசு எரிஞ்சு விழாதே, கனி இருக்க காய் கவராதே, இனிக்க பிசு எரிஞ்சு விழாதே, காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே, காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே. டுடு 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 டு யா 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 டுடு 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 டு யா 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 யா. யார் ரெடியா இருக்கீங்க? ஆக்ஷன் பார்க்க. ஆக்ஷன் டீம் ரெடியா? டக்குன்னு. ஓகே, ஆக்ஷன் பார்த்துடலாம். எல்லாரும் சத்தமாக பாடணும், இல்லைன்னா ஆக்ஷன் டீம் நிப்பாட்டுறோம். ஓகே, ரெடியா? யா 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 டுடு 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 யா 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 டுடு 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 யா 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 டுடு 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 யா 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 யா. காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே, காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே, கனி இருக்க காய் கவராதே, இனிக்க பிசு எரிஞ்சு விழாதே, கனி இருக்க காய் கவராதே, இனிக்க பிசு எரிஞ்சு விழாதே, காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே,
வேண்டாமே பழம் மட்டும் போதுமே டுரு டுருருருருருரு யா 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 டுரு டுருருருருரு யா 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 டுரு டுருருருருரு யா 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 யா. ரெடியா? எல்லாரும் எந்திரிங்க, டக்குன்னு எந்திரிங்க. ஆக்ஷன் பார்த்துறீங்களா? கூட சேர்ந்து பண்ணாங்க. சத்தமா பாடணும், சரியா? சத்தம் பத்தல. ஓகேயா? சத்தமா பாட ரெடியா? ஆக்ஷன் பண்ண ரெடியா? சத்தம் பத்தல. ஆக்ஷன் பண்ண ரெடியா? யா 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 யா. சீனியர் பாய். யா 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 டுரு டுருருருருரு யா 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 டுரு டுருருருருரு யா 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 யா. காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே கனி இருக்க காய் கவராதே இனிக்க பிசு எரிஞ்சு விழாதே கனி இருக்க காய் கவராதே இனிக்க பிசு எரிஞ்சு விழாதே காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே டுருருருருருரு யா 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 டுருருருருருரு யா 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 யா. உட்காரலாமா? அடுத்த செஷன் போலாம். சில்ட்ரன் ஹாப்பியாக இருந்தீங்களா? சரி, நான் இனிமேல் ஒரு 2-3 பேர் பார்த்து ரொம்ப அழகாக ஆடினீங்க, அவங்களுக்கு மட்டும் ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேன். சரியா? ரெடியா ப்ரைஸ்க்கு? சரி, நான் வந்து இந்த ஜம்பிங் பால்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அது இங்கே ஜம்ப் பண்ணால் மேலே வரைக்கும் போகும், பார்த்துருக்கீங்களா? இங்கே பண்ணோன்னா அந்த ஃப்ளோரை டச் பண்ணிட்டு வருது. ஸோ இது வந்து டம்மி பால். நீங்கள் கிளாஸில் போயிட்டு நல்லா படிச்சுட்டு வரணும், ஆன்ட்டி சொல்லிக் கொடுக்குறதெல்லாம். இப்போ நாங்கள் உங்களை கிளாஸ் செக்ரிகேட் பண்ண போகிறோம், நமக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக கிளாஸை செக்ரிகேட் பண்ண முடியும். ஸோ நல்ல டான்ஸ் ஆன ஒரு 2 பிள்ளைங்களை மட்டும் ஆன்ட்டி கிஃப்ட் கொடுக்க போகிறேன். வடிவா. பாய்ஸில் ஒரு 2-3 பேர் நல்லா ஆடினாங்க. ஓகே, தேங்க்யூ. வெரி குட். தம்பி வாங்க, ரெட் டிஷர்ட் வடி வாங்க. உன் பேர் என்னம்மா? யாதவன். யாதவன். யாதவன் வெரி ஸ்மார்ட். வா தம்பி வா. வா சரி வா. ஓகே, கிளாப் பண்ணிடுமா? இனிமே அடுத்த வாட்டி ஆன்ட்டி நல்லா பார்ப்பேன். வாங்க நில், ஸ்டாண்ட் ஹியர். இனிமே ஆன்ட்டி வந்து வசனம் கேட்பேன். இன்னைக்குள்ள லெசன் நீங்கள் என்ன படிச்சுட்டு வந்தீங்கன்னா அகைன் நம்ம ஒரு கேதரிங் இருக்கும். அப்போ என்னென்ன படிச்சிங்களோ அதுலேருந்து கொஷின்ஸ்லாம் கேட்பேன். அதெல்லாம் யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஜம்பிங் பால், திருப்பி ஒரு கன் மாதிரி ஒரு பென் வாங்கியிருக்கிறேன், ஒரு ஸ்வாட் மாதிரி ஒரு பென் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தான் கிஃப்ட். ஸோ நீங்கள் ஆன்ட்டி சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா கவனிக்கணும், சரியா? ஸோ லிசன், நான் இப்போ சொல்லும்போது கொஞ்சம் கவனிச்சாதான் நம்ம கிளாஸ் செக்ரிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும்.